Yep. Hi guys. Hello everyone. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3-4 ட்ரேட் எல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அமைச்சிட்டோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் பிளான் போட வேண்டியதாக இருக்குது. என்னன்னா கொஞ்சம் ஷிஃப்டிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மூவ் ஆகுது, பெங்களூர் சென்னை இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அங்கே மூவின் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு நச்சுன்னு ஒரு 4-5 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் ட்ரேட் வந்து 62% சொல்லியிருப்பேன் நான். பட் இட்ஸ் 69% லாஸுங்க. அது நியர்லி 69%. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் 31, செகண்ட் ட்ரேட் 69, -38 இருக்கும். ஒரு 100% இன்றைக்கி நம்ம எடுத்தே ஆகணும். வேறு வழியே இல்லை, சுத்தமாக வேறு வழியே இல்லை. நம்ம ஒரு 100% எடுக்கலைன்னா அவங்களேன் நம்ம செம்மையாக மாட்டிப்போம். அதனால் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். என்ன ட்ரேடு அப்படின்னா XRPயில் பார்த்து வச்சுருந்தேன். XRPயில் ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் சிக்கும் நல்லா தான் ஒரு சிக்குன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அது நல்ல மூமெண்ட்லேயும் கூட இருந்ததுங்க. அதனால தான் இது எடுத்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி 4 hours பார்க்கலாம். அப்பா 4 ஹவர்ஸில் ஒரு நல்ல பிரேக் அவுட்டு போல். நேற்று செம்ம பிரேக் அவுட் போல் 4 ஹவர்ஸில். 4 ஹவர்ஸ் வந்து முடியறதுக்கு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வரும், நல்லாவே கீழே வரும் கொஞ்சம். ஸோ அந்த கீழே வர டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா இது வரைக்கும் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே இந்த 2 ஜோனுக்குள்ளே வந்தால் எடுத்துக்கலாங்க. ஸோ அதுதான் ஒன்று XRP. இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோன்னா, சரி வேறு காயின் பார்க்கலாங்க. அப்பா பேண்டு பாருங்க, தெறிக்க விட்டுருக்கான். 98%. வேற லெவலில் தெறிக்க விட்டுருக்கான் பேண்டு. 98%, 97, 98%. அப்பா சரியான பம்ப்பு தானே 98%ங்கிறது. கிட்டத்தட்ட 92% செம்ம பம்ப்பு தான் இது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பம்ப்பு தான். ஸோ இதுலேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலான் இருக்கேன். ஸோ இந்த 2 காயின் தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 90%ங்கிறது எங்கேயோ வந்து நிற்கும். 112% நேற்று நைட்டு மட்டும். அப்பா என்ன நியூஸ் கொடுத்தான்னு சத்தியமாக எனக்கு தெரில. 112% கொடுத்துருக்கான். அப்பா 23 ஹார்டுங்க, ரியலி ஹார்டுங்க. என்ன கொடுத்தான்னு தெரில. ஸோ இதில் நம்ம அப்படியே செல் ஷாட்டுக்கு போயிடுவோம். செல் ஷாட்டில் இது நம்ம செல் ஷாட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆப்வியஸாக இது நல்ல லைன் செல் ஷாட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆர்டரில் விழுந்திருக்கும். அண்ட் இதுலேயுமே இது நம்ம லாங் பை கொடுக்கலான்ட்டு எனக்கு தோணுது. ஆக்சுவலி நம்மளுக்கு தேவை இன்றைக்கி 100% தேவைங்க. ஸோ 100% நம்ம எப்படி எடுக்கிறோமோ. தலைவன் தெறிக்க விட்டுட்டான். இந்த நம்ம ராசின்ட்டு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, எப்போவுமே மைனஸில் போகிறது. என்னானாலும் மைனஸ் விட்டு விடாது போலேங்க. நமக்கு மைனஸ் தான் போல. ஸோ இதுவுமே நம்ம ராசி தான். இதுலேயுமே செல் ஷாட்டு தான். ஏன்னா கொஞ்சம் கீழே வருவான்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா கீழே லைட்டாக வரணும் நியாயப்படி பார்த்தா இவன். பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கா இல்லைங்க. அவன் தேர மாட்டான், கண்டிப்பாக தேர மாட்டான். பார்த்தீங்களா, வேற லெவல் 8%, 9 and 10 ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் சரி பார்ப்போங்க என்ன பண்ணலான்ட்டு. அண்டு இது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
நோ எஸ்எல் நவம்பர்னு போட்டிருந்தான். எஸ்எல்லாம் வைக்காமல் நீங்கள் ட்ரேடுங்கிறது ஒன்று எடுக்கவே எடுக்காதீங்க, நாசமாக போயிருக்கீங்க. சீரியஸாக சொல்கிறேன், எஸ்எல் வைக்காம மட்டும் தயவு செஞ்சு ட்ரேட் எடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எஸ்எல் வைக்காம மட்டும் ட்ரேடு மட்டும் எடுத்துடாதீங்க, ஓகேங்களா? ட்ரேட் எடுத்திங்கனாலே ஓவன்ட் ஆகிடும். இப்போ 14% இருக்குது அண்ட் 10, 14, 9 இட்ஸ் நாட் பேட். 11%, 10, 14, 20 நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்ம 20% வந்தால் குவிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே டெஃபிசிட் ஆஃப் லைக் எவ்வளோவில் இருக்கும், 37 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 37 என்னமோ இருக்கும். அதனால் இது கொஞ்சம் வரட்டும். அண்ட் 14, 15, 15 ஆஹா 8 போயிட்டானே. இந்த நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுங்க. இந்த 15% வரும்போதெல்லாம் இல்லை வேணாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கணும். பட் லூசு மாதிரி விட்டுறோம் போல், பார்ப்போம். பட் நாட் பேடுங்க. 15%ங்கெலாம் பேண்ட்லலாம் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஒரு நல்லா லாஸ் கொடுக்கணும். பாருங்கண்ணா, இத்தூண்டுதே 1.20%. நல்லா வேறு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இது மேலே போகணும் நம்ம, ஏன்னா மேலே தான் போகணும். இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், வில் சி. ஆனால் சரியான மழைங்க கோயம்புத்தூரில் அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். எதுக்கு பெய்யறான்னு, ஏன் பெய்யறான், எதுக்கு பெய்யறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்ல மழை, நல்லா அடிக்கிறான், நல்லா அடித்து துவைச்சிடுவான் போல். அந்த மாதிரி துவைச்சிட்டு இருக்கான் மழை. சூரியா எக்ஸ்ஆர்பி என் சல்லாக்குட்டி வந்துட்டான். ரெண்டுமே மைனஸில் இருக்குங்க. பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அது. வேறு எதுவுமே இல்லை, ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதெல்லாம். கூலுங்க, நாட் பேட். கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பி எல்லாம் மேலே போயிடுவேன். எனக்கு 20% வந்தால் போதும் எக்ஸ்ஆர்பி கிட்டேருந்து. வேறு எதுவும் அவ்வளோ பெருசாலாம் நான் ஆசைப்பட போகிறதில்ல. ஆனால் -20% போயிட்டுருக்காங்க எக்ஸ்ஆர்பி. தட்ஸ் பேட் ஆக்சுவலி. மேலே வந்துடும். இங்கே வரைக்கும் போயிடுவோம் போல். ஆமாம், சரி போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. $49.74. நாட் பேடுங்க. இது கீழே தான் வரப்போகுதுன்னு தோணுது எனக்கு. நல்ல அமௌண்ட்டுங்க, தூக்கிடுவான். நம்ம வந்து சேஃப் ப்ளே பண்ணலேன்னு வைங்களேன், நம்ம செம்மையாக மாட்டிப்போம். அதனால் நம்ம இதை வந்து கேன்சல் கொடுத்துடலாம். 10% லாஸுக்கு கேன்சல் கொடுத்துடலாம். சாரி, 8 ஆகுது. 7, 8, 7. இது கேன்சல் கொடுக்கலாம். நான் எப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கேன்சல் கொடுக்கலாம். பட் பார்ப்போம். ஆப்வியஸ்லி குட்டி ப்ராஃபிட்டுக்கு கேன்சல் கொடுத்துடலாங்களா. 1%, 2, 2, 2, 2, 2, ஒரு 3, 3, 3, 3, 3, 3, 3, 2, 2, 2, 2, 2, 2, 2, 2, 2, 2. Oh my god. இது குட்டி ப்ராஃபிட்டுக்கு கேன்சல் பண்ணிடலாம்னு நினச்சேன், குட்டி பர்சன்டேஜுக்கு. ஆமாம், இது குட்டி பர்சன்டேஜுக்கு கேன்சல் பண்ணிடலாங்க எக்ஸ்ஆர்பி. ஏன்னா அது தப்பாக போகுது, நம்மளுக்கு சொல்கிற பேச்சு கேட்கல. அதனால் குட்டி லாஸுக்கு 3% லாஸுக்கு கேன்சல் பண்ணுறேன். 3% லாஸுக்கு கேன்சல் பண்ணுறேன் இதை. ஸோ ஆப்வியஸ்லி இது நம்மளுக்கு இருக்குது, 3% லாஸ் இருக்குது. இப்போது 37, ஒரு 40% லாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பரவாயில்ல, கேன்சல் குட், நாட் பேட். கேன்சல் கொடுக்குறது
ஏன்னா இது கீழே தான் வரும்ன்ட்டு எனக்கு தோணுது, ஆனஸ்ட்டாக தோணுது. இது மேலே வராது, கீழே தான் போகுதுன்ட்டு. அண்ட் யா நம்ம தலைமை இருக்காங்க. மேலே வர்றது வந்து கீழே அடிச்சுட்டு தான் மேலே வருவான். எனக்கு தெரிஞ்ச லாஸ் அடிச்சுட்டு தான் வருவான். 3% விச் மீன்ஸ் இப்போ எவ்வளோ ஆச்சு? ஃபஸ்ட் ஒன்னில் 31.25, அடுத்ததில் அதில் வந்து 69% லாஸு, அடுத்தது -69. அடுத்தது உங்களுக்கு இது ஒரு ஷீட் போடுறேங்க நான், -69, இது ஒரு -3ன்னு நினைக்கிறேன். ஆமாம், -3, 2.75, பட் -3னே கணக்கு வச்சுக்கிறேன் நான். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் யா இது -3 நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கீழே பலமாக ஒரு வீச போகிறான். இவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் பாருங்கள், 4% எல்லாம் வீசியிருக்காங்க கீழே. இது நல்ல ஸ்ட்ரோக் தான் போயிருக்கு. இங்கே பாருங்கள், நாட் பேட். கண்டிப்பாக இவன் கீழே வரதான் செய்வான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைவனும் லாஸுக்கு கீழே தான் வருவான், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட அது ஐசோலேட்டில் போட்டதுனால தாங்க நான் மாட்டிக்கிட்டேன். எக்ஸாக்ட் எப்போவுமே ஐசோலேட்டர் தான் போடணும், அப்போ தான் யூஸ் நல்ல கரெக்டான ஒர்க் ஆகும். போடா மூடிட்டு அப்பயே நான் வந்து அந்த 10% வந்துச்சு இல்லைங்களா, அப்பயே நான் 20 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அந்த டெஃபிசிட்டாவது கம்மி பண்ணியிருக்கலாம் நான். 6, 8. ஓகே, நாட் பேட். 10. கமான்ரா. 17. ஓகே, நாட் பேட். வந்துட்டான், கீழே வந்துட்டான். 17. நம்ம எவ்வளோ -40 இருக்கும். 17. வாவ், கீழே வா. 20. 24. ஓகே, 20. ஓகே, நம்ம 20க்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். 20.45 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் அ குட் அமௌண்ட். அப்போது விச் மீன்ஸ் இங்கே ஒரு +20.45 ஒன்று இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம திருப்பி ட்ரேட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்கேல்பிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, தேவைப்படுது, கொஞ்சம் காசு தேவைப்படுது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது எவ்வளோ ஆச்சு? 31 + 20. ஐயோ, இப்போது 31 + 20 51 - 70 19. இன்னொரு 19% தாங்க பிடிச்சிக்கலாம். இன்னொரு 19% பிடிச்சோன்னா நச்சுன்னு முடிச்சிடலாம். 19%. இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரியே போடுறேன், என்னென்ன எவ்வளோக்கு எடுத்திருக்கேன். 20% ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 20% எடுத்தேன். இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கணும். இன்றைக்கி டார்கெட் வந்து 100 ட்ரேட்ஸு. இன்றைக்கி டார்கெட் வந்து 100%. இப்போதைக்கு -3லேருந்து இப்போ 20, விச் மீன்ஸ் ஒரு 17% இருக்குது. ஆப்வியஸ்லி நான் 100% இன்றைக்கி அட்டெண்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் பர்சன்டேஜ் கமிஷனுக்கு போய் தாங்க ஆகும். அது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது, கொஞ்சம் கமிஷனுக்கு போய் தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து நான் இப்போ பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய், சைனிங் ஆஃப்.